இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வர முடியல, ஆனா லைவ் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு வேணும்னா நேர்ல வந்து பாத்துக்கிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் போனை தூக்கிட்டு வந்து எல்லா பக்கமும் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேய், நீயும் என்ன மாதிரி தான் யோசிக்கிற. வெரி குட். இதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் என்னாச்சு? பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்றாரு. விடு, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், இல்லனா சிக்னல் இல்லாம இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் சிக்னல் கிடைச்சிரும். சும்மா இருடி. இதை இப்படியே விடக்கூடாது. கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லுடா. ரங்கநாயகி பொண்ணுன்னா சும்மாவா? அப்படிதான் இருக்கணும். பொண்ணுங்க எல்லாம் அவங்க அம்மா மாதிரியே இருங்க, வர்ற மாப்பிள்ளையால என்ன மாதிரியே இருக்கட்டும். இல்ல என்ன மாதிரினா என்ன மாதிரி பாசமா அடக்குடக்கமா கொண்டாடி சொல்றதை கேட்டுட்டு ஓகே. நீ உங்க அப்பா வாயே பார்த்துட்டு நிக்காத. மாமா வரைக்கும் வெயிட் பண்ணு. நீ சரி. என்னடா நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு பார்க்குறியா? டவுட்டே வேணாண்டா, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. டேய், அந்த மண்டபத்தில் டிஜே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இப்போ அங்கே போயாகணும். சொன்னல. ஆமாம், அங்கே எப்படி போவ நீ? ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே உன்னை தான் வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. இவங்களை மீறி எப்படி போக? அங்கே பார்த்தியா, ஃபோட்டோகிராஃபரை விட உங்கள் அப்பா தான் உன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்வையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. டேய், இப்போ நாங்கள் போகலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்டா. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் கூட நடக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுறன்ற பேரில் என்னை சாவடிப்பியே.